சென்னைக்கு வேலை தேடி வந்த வடமாநில தொழிலாளி ஒருவர் வேலை கிடைக்காமல், உண்ண உணவு கிடைக்காமல் பட்டினியால் உடல் நொந்து உயிரிழந்திருக்கிறார். ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த நாள் முதல் எளியவர்களின் அட்சய பாத்திரமான அம்மா உணவகத்தை எப்படி மூடலாம் என சிந்தித்து வரும் சூழலில் வடமாநில தொழிலாளியின் பட்டினிச் சாவு அம்மா உணவகத்தின் தேவையை மீண்டும் உணர்த்தி இருக்கிறது. அம்மா உணவகத்தை ஏன் நடத்த வேண்டும்? வடமாநில தொழிலாளர்கள் வந்து சாப்பிடுகிறார்கள் என ஏளனமாக பேசிய RS பாரதி போன்றோர் திராவிட மாடல் ஆட்சியில் நடந்திருக்கும் இந்த பட்டினி சாவிற்கு என்ன பதில் சொல்வார்கள்? குடும்ப முன்னேற்றத்தை பற்றி மட்டுமே ஆட்சியாளர்கள் சிந்தித்தால் எளியவர்கள் பட்டினியால் சாகும் அவலம் தொடரத்தான் செய்யும். மக்கள் விரோத ஆட்சிக்கு முடிவுரை எழுதி தமிழகத்தில் பட்டினி சாவே இல்லை என்கிற நிலையை மீண்டும் உருவாக்குவோம்.